முக்கிய செய்தி. காஞ்சிபுரத்தில் பெண் காவலருக்கு அரிவாள் வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. பெண் காவலரை ஒருவர் அரிவாளால் வெட்டியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். தன்ராஜ், வணக்கம். தற்பொழுது பெண் காவலரை அரிவாளால் வெட்டிய நபர் யார்? இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர், காஞ்சிபுரம் சிறுகாவாரிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் டில்லி ராணி, வயது 31. இவர் விஷ்ணுகாஞ்சி காவல் நிலையத்தில், காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கின்ற விஷ்ணுகாஞ்சி காவல் நிலையத்தில் பெண் காவலராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இவருக்கும் மேகநாதன், பருத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த மேகநாதன் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அந்த நிலையிலே கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையிலே கடந்த 6 மாத காலமாக இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்ப தகராறு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலையிலே இன்று டில்லி ராணி தற்போது பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருந்த போது காஞ்சிபுரம் சங்கரமடம் சாலை தெரு பகுதி வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை மேகநாதன் வழிமறித்து தகராறு செய்துள்ளார். தகராறின் போது தகராறு முற்றிய நிலையில திடீரென தான் கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து டில்லி ராணியை பலமாரியாக தாக்கியிருக்கிறார். கை கால் எல்லாம் அடி விழுந்திருக்கிறது. ரத்த வெள்ளத்திலே மயங்கி விழுந்தவரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு அந்த காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில வெட்டி விட்டு அவருடைய கணவர் மேகநாதன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த நிலையிலே தற்போது சிவகாஞ்சி போலீசார் அந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கின்ற டில்லி ராணி தற்போது மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். இவர்கள் இருவருமே கடந்த 6 மாதத்துக்கு மேலாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மேலதிகாரிகளிடம் பஞ்சாயத்து கூட நடந்திருக்கிறது. இந்த நிலையிலே தற்போது இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது காஞ்சிபுரம் மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனெனில் பட்டப்பகலிலேயே அந்த முக்கிய வீதியான சாலைத்தெரு பகுதியிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது பெரும் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தனராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.